ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரூல். சரி, அவங்க அடிகளை போவோம். இன்னது நம்ம மல்லியை சங்கிலி போட்டு கட்டிச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம சங்கிலி தங்க சங்கிலியை போட்டு கட்ட வேண்டிய அந்த கைகளை இரும்பு சங்கிலி கொண்டு கட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரத்தம்லாம் கொதிக்குதுங்க. கடத்தணும் முடிவு பண்ண அந்த திமிரு பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச அந்த எரும மாட்டுக்கு அறிவுன்றதே இல்லைங்க. யாரை திட்டுறதுன்னு பார்க்குறீங்க? வேறு யாரும் இல்லைங்க, நான் நம்மளோட ரஞ்சிதாவை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருதுங்க. இதே நம்ம நிஷா கடத்திருந்தா தங்கச்சங்கிலி போட்டு கட்டியிருப்பேன். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க, அதுலேயே ஒரு லாஜிக் இருக்குங்க. அவ்வளோ அழகான அந்த கைகளை போயிட்டு இரும்பு சங்கிலியை கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரஞ்சிதத்தை என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இது எல்லாம் அந்த கிளவி குண்டுப்பாட்டி கொடுத்த ஐடியா தான். அந்த குண்டுப்பாட்டி என் கையில் கிடச்சா வைங்களா, அப்படியே அந்த மூக்கை பிடிச்சி கிள்ளி வச்சுருவேன். மூக்கை வச்சிக்கின்னு சும்மா தேவையில்லாமல் ஐடியா கொடுக்குறன்ற பேரில் கடத்த சொன்னது தப்பு இல்லைங்க. அது ஒரு நல்ல ரூமில் சேரில் உட்கார வச்சு அழகாக கட்டி போட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இரும்பு சங்கிலியை போட்டு ஜன்னல் கம்பியில் கட்டி வச்சுருக்காங்க. அறிவு வேண்டாம், ஜன்னலை திறந்து வெளியே கத்த மாட்டாங்க, காப்பாற்றுங்கன்னு. நம்ம மல்லி அந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா இன்னும் வைங்களேன், அது ரெண்டாவது பிரச்சனை. இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே சிலம்பலத்துலையும் எல்லா கராத்தே, கும்பு, கதக்களி, மத்தக்களி எல்லா களியும் தெரியும். அதனால் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ இவ்வளோ நேரம் எங்கடா இருந்தேன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ நேரம் நான் மல்லி கையில் தங்கச்சங்கிலிக்கு பதிலாக இரும்பு சங்கிலியை போட்டு கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த டென்ஷனில் இருந்தேங்க. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இப்போ காண்டில் இருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குங்க. அந்த ஒரு நாள் டைமுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம மல்லியை வந்து கடத்திடுறாங்க. யாரா கடத்திட்டுறதுன்னு பார்த்தா நம்மளோட இவ தாங்க அறிஞ்சதும் கடத்தி என்ன பண்ணுறேன்னா கொண்டு போய் அடைச்சி வச்சிடறா. இது யார் ஐடியா கொடுத்ததுன்னா நம்ம குண்டு பாட்டி. இதுக்கப்புறம் மல்லி இல்லாமல் இன்னுமே பண்ண முடியாது. அடுத்தது நிஷாவை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அது குண்டு பாட்டி ஐடியா சொல்கிறா. நிஷாவுக்கு நீ கால் பண்ணி, சரி இப்படி தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியை பண்ணி யோசிச்சிருக்கே, வா பேசிக்கலாம், நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வர வை. வந்ததுக்கப்புறம் அவள் தலையில் ஒரு கட்டையை போட்டு மல்லி பக்கத்துலேயே போய் படுக்க வை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க குண்டு பாட்டியும் நம்மளோட ரஞ்சிதாவும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நிஷா இவங்க பிளானில் வந்து மாட்டுவாளா, இவங்க வலையில் விழுவாளா, மண்டையில் கட்டையில் அடி வாங்குவாளா, இப்படின்ற நிறையா ஒரு கொஷின் மார்க் கூட என் மண்டையில் ஓடிட்டுருக்குங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கங்க, நம்மளோட அரவிந்தன் ஆல்ரெடி நல்லாவே பேசுவார். விஜய் கிட்டே போயிட்டு, பொக்கிஷத்தை தொலைச்சிட்டிங்களே, இருக்கும்போது அருமை தெரியலையே, இல்லாத போது பொறுமை தெரியலையே, வேகலையே வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாம் நித்து போன பர்ஸுக்கு தாங்க. நானும் அப்படிலாம் டைலாக் சொன்ன உடனே, ஓ மல்லியை தான் சொல்கிறாரோ, இவருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டேங்க. ஆனால் டம்மி பீஸ் ஒன்றுமே அவருக்கு தெரியலைங்க. அவருக்கு தெரிஞ்சது ஒரு பர்ஸை விட்டு போயிட்டார்ல, மகாலட்சுமியை விட்டு போயிட்டாராம். ஏங்க விஜய் கிட்ட இருக்குது பணத்துக்கு அந்த பர்ஸில் ஒரு மேட்ராங்க. சரி விடுங்க, அந்த மேட்ருக்கு போவேன்னா இப்படி கடலை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட நம்ம மல்லி அப்படியே இந்த சுடுதண்ணி கவிக்கிற பாய்லர் இருக்குது பார்த்தீங்களா டீ கடையில், அதில் கொதிச்சு ஆவி வருமே, அந்த மாதிரி கொதிச்சு ஆவியாக பொங்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம டைரக்டர் தொடரன்னு போட்டார். இதோட எபிசோடை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பாய்.